ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடிக்கிற மழைக்கு நல்லா சுட சுட இட்லி வச்சு அதுக்கு தொட்டுக்க இந்த கும்பகோணம் ஸ்டைல் தக்காளி கடப்பாவை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 15 நிமிஷத்தில் இந்த தக்காளி கடப்பா செஞ்செல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கடப்பா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக அரை மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடப்பா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாய் வச்சு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தது 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேங்க. பட்டை சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இது ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதுங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாம் பொரியட்டும். பட்டை கிராம்பெலாம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணுங்க. அதளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பழுத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம காரத்துக்காக சேர்த்துருக்கோம். அதனால் நான் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாங்க. இதிலே வந்து நம்ம சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த கடப்பாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதக்கலையே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேங்க. தூவிட்டு இதில் வந்து நம்ம பழுத்த தக்காளியை 3 தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சேர்த்த மசாலாலாம் இந்த தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அதளவுக்கு நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு எவ்வளோ கடப்பாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை, மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி கடப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கும்பகோணம் சைடெல்லாம் இது ரொம்பவே ஃபேமஸாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சுருவாங்க. இது போல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. சட்னி ரெசிபிஸ்லாம் நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட இட்லி வச்சு இந்த மலைக்கு இந்த தக்காளி கடப்பா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.